Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu arsalahu bil haqqi bashiran wa nazira வதாயின் இலல்லாஹி பிஇذனிஹி வஸ்ராஜம் முனீரா ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததாத்து வ மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா பொழுதும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து விட்டு எப்படி வேண்டுமானாலும் வாழ் என்று சொல்லவில்லை. மாறாக அவன் சரியான முறையிலே வாழ்வதற்காக வேதங்களை அனுப்புகிறான், தூதர்களை அனுப்புகின்றான். அந்த தூதர்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் தான் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அந்த தூதர் மூலமாக தன்னுடைய செய்தியை சொல்லுகிறான். ஆனால் சொல்லுகின்ற பொழுது என்ன விளைவுகள் வருகிறது என்பதையெல்லாம் வரலாற்று ஆவணமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழைப்பை எடுத்து வைத்த பொழுது அதற்கு வரவேற்பு இருந்ததா எதிர்ப்பு இருந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வரவேற்பை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், எதிர்ப்பை அவர்கள் எவ்வாறு சமாளித்தார்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இனிமேல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வரலாற்றின் ஒளியிலே நாம் பார்க்கின்ற பார்வை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் பிரச்சனைகளை உள்ளதுபடி அறிந்து கொண்டு, அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒன்று, அறிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நம்மால் தீர்வை நோக்கி நகர முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது உடனே ஒத்துக்கொள்ளவில்லையே. அந்த சொந்த ஊரை சார்ந்தவர்கள் மறுத்தார்கள் தானே, எதிர்த்தார்கள் தானே. என்ன காரணம்? அவங்க என்ன இறை நம்பிக்கை இல்லையா? இல்லை, அவங்களும் இறை நம்பிக்கை இருந்துச்சு, எல்லா கடவுளையும் வணங்கி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நபியே முகமது அவர்களே, நாங்கள் டெய்லி ஒரு கடவுளை வணங்கிட்டு இருக்கோம், 365 நாள் 365 கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கின்றோம். உம்முடைய இறைவனும் கூட நாங்கள் வணங்குவதற்கு எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதை இன்னும் நாங்கள் கொடுமையை செய்கிறோம், சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வணங்குற கடவுளை நீங்க வணங்கணும். ஆக அன்புக்குரியவர்களே, அன்று முதல் இன்று வரை நிராகரிப்பாளர்களுடைய ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, வார்த்தை தான் வித்தியாசமா இருக்கு. அவங்க இன்டென்ட் என்னன்னா, நீங்க வணங்க அப்படின்னா எங்களையும் நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்கக்கூடாதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அது என்னன்னா, இந்த மாதிரி பள்ளி வாசல்களுக்கு வாருங்கள் அப்படின்னு பல இடங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்களையெல்லாம் அழைக்கிறாங்க. அப்படி ஒரு பள்ளி வாசலை அழைக்கிறாங்க, எல்லாருமே வர்றாங்க. நீண்ட காலமாக தொடர்பு இருந்த அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். அப்படி உள்ளே வந்தவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நிர்வாகிகள் அந்த இமாம் எல்லாமே சேர்ந்து இந்த பள்ளின்னா என்ன, மெஹராப்னா என்ன, மிம்பர்னா என்ன, குத்பான்னா என்ன, பாங்குன்னா என்ன, இகாமத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பாங்கு சொல்றது, அப்புறம் தொழுகைக்கு கூடுறது, சஃபா நிற்கிறது, தொழுவுறது, இதை பற்றி எல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி அவங்கள அடக்கணும் அதை பற்றி சொன்னாங்க.
பள்ளிக்கு உள்ள வரும் பொழுது எப்படி ஒழு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த தொழுகையில என்ன ஓதுறோம், திருக்குறள் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, எடுத்து படிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கேள்வி கேட்கறத அனுமதிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் நிதானமாக பதில் கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல விருந்து கொடுத்தாங்க. பகல் உணவு ஒரு நல்ல விருந்து, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பொருத்தமா. அதுல வெஜ்ஜி நான்வெஜ்ஜி என்ன விரும்புறாங்களோ அதை திருப்தியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கு வந்தவங்க கருத்து சொன்னாங்க. என்ன கருத்து சொன்னாங்க தெரியுமா? அதுல ஒருத்தர் சொன்னார், கிட்டத்தட்ட நான் அந்த பள்ளிவாசலுடைய வளாகத்துலதான் நான் 25 வருஷமா பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பாயும் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டதே இல்லை, குரானை படிங்கன்னு சொன்னதே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொன்னதே இல்லை. இன்னைக்குதான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்பா இதை நீங்க முன்னாடியே செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இது போட்ட உடனே அதுக்கு எதிர்வினை என்ன வருதுன்னா, நாங்க பள்ளிக்கு வரோம், நீங்க கோவிலுக்கு வருவீங்களா? நாங்க பள்ளிவாசலுக்கு நீங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுறோம், நாங்க கொடுக்குற பிரசாதத்தை நீங்க சாப்பிடுவீங்களா? நாங்க பள்ளிக்கு வந்தா நாங்க தொப்பி போடுறோம், நீங்க எங்க கோவிலுக்கு எங்க சின்னங்களை தரித்துக் கொள்வீர்களா? கேட்கறாங்களா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இது கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு என்னன்னா, நம்ம ஆட்கள் செய்கிற சில மார்க்கத்தில் இல்லாத சில காரியங்களும் அதுக்கு அடித்தளமாக அமைகிறது. அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன் கேளுங்க. இந்த தேர்தல் காலத்துல எலெக்ஷன்ல வேட்பாளர்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஜும்மால குறிப்பா இந்த மாதிரி நான் நிக்கிறேங்க, இந்த தொகுதியில உங்கள் சார்பாக நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க வருவாங்க. அப்படிதான் அன்னைக்கு சென்னையில உள்ள ஒரு பிரபலமான பள்ளிவாசல், திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல், அதுல ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் வேட்பாளராக நிற்கிறார். அவர் தன்னுடைய ஆட்கள்லாம் கூட்டு வர்றார். இப்ப அவங்க ஷெட்யூல் கொடுக்குறாங்க, அண்ணே நம்ம முதல்ல அந்த சாந்தம் சர்ச்சுக்கு போகணுன்னு, அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், பார்சாதி கோயிலுக்கு போகணும் 10:30 மணிக்கு, அப்படியே நம்ம அங்கேருந்து வந்தோம்னா இந்த பள்ளிவாசல் என்ன செய்வோம், அப்ப ஜும்மா தொழுதுட்டு வெளியே வருவாங்க, நம்ம போய் வாக்கு சேகரிப்போம். நல்ல பிளான் தானே? அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அப்போ இப்போ வாக்கு சேகரிக்க வரும்போது தொழுதுட்டு வந்த உடனே இவர் கூட இருக்கிறாங்க இல்லையா, முஸ்லீம்களும் இருப்பாங்க, முஸ்லீம் அல்ல. இப்ப நமக்கு தெரியும்ல, ஜும்மாக்கும் பள்ளிவாசலுக்கு வரவங்க இருக்கிறாங்க, ஜும்மாக்கே வராதவங்க கூட இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய விஐபி. அவங்க எப்படின்னா வெறும் ஹஜ்ஜி பெருனா நோம்புனா மட்டும் தான் வருவாங்க, சும்மா வாரமா டெய்லி அப்படிலாம் வரமாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஐபியா இருப்பாங்க. அப்படி அப்படி இருக்க தானே செய்யறாங்க. ஆக அந்த மாதிரி அவரை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை ஓட்டு கேட்டு வந்த உடனே அதுல ஒருத்தர் நாரே தக்பீர்னாரு, உடனே அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாரு. வேட்பாளர் கொஞ்சம் மிரண்டுட்டாரு. என்னன்னா அவர் நாரே தக்பீர்னா இந்த அல்லாஹ் அக்பர்னா, அல்லாஹ் அக்பர்னு ஏவுகணை விடுறது, அல்லாஹ் அக்பர்னா குண்டு போகும், அல்லாஹ் அக்பர்னா அங்க 2 பேர் மூத்தானவங்க இருப்பாங்க, இப்படித்தானே அவங்க ஊடகத்துல டிவியில பாக்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர் கேட்ட உடனே அவரு பயந்துடுறாரு. என்ன, நாமோ நம்ம கூட வந்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமோ, அதனாலதான் நம்ம எல்லாரும் முஸ்லீமும் ரவுண்டு கட்டுறாங்களோ, அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களே அப்படி ஒரு பயந்து போய், ஏய் என்னடா என்ன நடக்குதுடா இந்த மாதிரி சொல்றாங்கல்ல என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அது ஒண்ணு இல்லைங்கண்ணே, அல்லாஹ் அக்பர்னா இறைவன் பெரியவன் அர்த்தம், அதை சொல்ல வர்றாங்க. ஒரு பொன்னாடை போர்த்திட்டு என்ன செய்யறாங்க, அதை சொல்ல வர்றாங்கண்ணே, வேற ஒண்ணு இல்ல. அப்ப இவர் சொன்னா, அட சண்டாலா, இது எனக்கு முன்னாடியே சொல்லி சொல்லுந்தா என்னடா, நான் மட்டும் இறைவன் சின்னவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாங்களும் இறைவன் பெரியவன் தானே சொல்றோம். அப்ப அல்லாஹ் அக்பர் எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் உங்க கூட இருந்து சொல்லி தானே இருப்போம், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல ஆண்டுகளாக நாம் முஸ்லீம் அல்லாத மக்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் கும்பிடுவோம், அங்க வாங்க இங்க வாங்க, இவர் இல்லாம அவரு காரியம் நடக்காது, அவரு இல்லாம இவரு காரியம் நடக்காது, எல்லாம் இருக்கும். ஆனா மார்க்கத்தை நம்ம சொல்றோமா, தீனை நம்ம சொல்றோமா, நம்ம கொள்கை என்ன நமக்கு சொல்றோமா? அன்புக்குரியவர்களே, நீங்க சொல்லாதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மீடியாவை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க, பத்திரிகையை பார்த்து தவறா விளங்கிக்கிறான், தொலைக்காட்சியை பார்த்து தவறா விளங்குறான், சோசியல் மீடியாவை பார்த்து என்ன செய்யறான், தவறா விளங்குறான். அப்படி தவறா விளங்குவதற்கு யார் காரணம்? ஆக இன்றைக்கு புளூரல் சொசைட்டியாக இருக்கக்கூடிய நாம், நம்மை சுற்றி பல்வேறு இனத்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது வார்த்தைகளை சரியான முறையிலே நாம் உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை சரியான முறையில, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது உள்ளூர் பிரச்சனையா இருக்கட்டும், வெளியூர் பிரச்சனையா இருக்கட்டும், வெளிநாட்டு பிரச்சனையா இருக்கட்டும், நம்மோடு இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய விதமாக பேசக்கூடிய தன்மை நம்மிடத்துல வர வேண்டும். ஆனா அந்த தன்மை நமக்கு இருக்குதா? இப்ப கூட பாருங்களேன், ஹமாஸ் உண்மையான இஸ்லாமிய அமைப்பா இல்லையா?
அது தீவிரவாத அமைப்பா இல்லையா? இது தேவையா உனக்கு? அங்க பாத்தீங்கன்னா குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, குடிநீர் சப்ளை துண்டிக்கப்பட்டுருச்சு, மின்சார சப்ளை துண்டிக்கப்பட்டுச்சு. அங்க சொல்லிட்டாங்க, இந்த மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்கள் நின்று விட்டன, மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். குடிநீர் குழாய் துண்டிக்கப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டல்ல உயிர் காக்கும் மருந்துகள் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. மருத்துவர்கள் தங்க வீட்டுல இருந்து எங்க வர முடியல, ஆஸ்பத்திரிக்கு வர முடியாத ஒரு சூழல் அங்க ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த ஹமாஸை சார்ந்தவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க தீவிரவாதியா நல்லவங்களா அப்படின்னு நம்ம பேசுறது எப்படி ஒரு பொருத்தமாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடிப்படையான பிரச்சனை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக யூதர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேரத்தில் நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு தங்களுடைய அழைப்பு பணி ஆரம்பித்தார்களோ அன்று முதலே மிக கடுமையான முறையில் விமர்சனம் செஞ்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் தான். அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அந்த யூதர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி முகமதுன்னு ஒருத்தர் வர போறாரு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா தங்களுடைய குலத்துல வருவாங்கன்ட்டு என்ன செய்யறாங்க, அவங்களே சொல்றாங்க மக்கள் மத்தியில, அது முகமதுன்னு ஒருத்தர் வருவாரு, அவர் ஒட்டகத்துல வருவாரு, அவர் தாடி வைத்திருப்பார், அவர் சுன்னத் வைத்திருப்பார் அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க சொன்ன சமூகம் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே வந்து அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதே யூதர்கள், எந்த யூதர்கள் வரவேற்றார்களோ, எந்த யூதர்கள் காத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார்களோ அதே யூதர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அன்புக்குரியவர்களே, அந்த யூதர்கள் வந்து பணத்தை அடிப்படையாக கொண்ட சமூகத்தை தான் அவர் கட்டமைத்தார்கள். அதிலும் குறிப்பாக வட்டி சார்ந்த ஒரு சமூகம். அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யாங்க, அது இன்னைக்கு நேற்றும் இல்லை, அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு அதுல எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ஆக ஆன்மீகத்தை தங்களுடைய முதலீடாக வைத்துக் கொண்டார்கள். அந்த மக்களிடத்துல நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் வேதம் வரலப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எந்த அவர்கள்னா, ஆனா நாங்க வந்து அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், லன் தமஸ்ஸன நார இல்ல ஐயாம மௌதூதா, எங்களுக்கு வந்து நரக நெருப்பே தீண்டாது, அப்படியே நாங்க நரகத்துக்கு உள்ள போனா கூட உடனே கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவோம், நாங்க வெளியே வந்துருவோம் அப்படிலாம் சொல்லி தங்களை தாங்களே புனிதப்படுத்தி கொண்டிருந்ததை நாம் அன்றைக்கு பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாக்கு வர்றாங்க. அப்ப மிக கடுமையாக எதிர்த்தது யாருன்னா அந்த யூதர்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளிவாசலை கட்டுறாங்க. ஏன்னா மஸ்ஜித் நபி முக்கியம் இல்லையா, தொழுவதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களுக்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக வேண்டி, தன்னை சார்ந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் இவர்களுக்காக வேண்டி ஒரு பொருளாதார மண்டலத்தை ஏற்படுத்தினார்கள். அதை ஏற்படுத்திட்டு போய் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன மார்க்கெட் இருக்குது நிலவரம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அங்க முழுக்க முழுக்க வட்டியின் அடிப்படையில் யூத ஆதிக்கம் அங்கே கொடி கட்டி பறக்கிறது. அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களுடைய கஞ்சாடை இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ளேயே வர முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பொருளாதார மண்டலத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு ஓப்பன் மார்க்கெட்டை ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்திட்டு வந்துடுறாங்க. அது காப் இப்னு அஷ்ரப், யூத கோத்திர தலைவன், அவனுக்கு தெரிய வருகிறது, ஆஹா நம்ம அடிப்படையிலேயே முகமது கையை வைக்கின்றாரே, அவர் இந்த மாதிரி ஒரு பொருளாதார மார்க்கெட்டை ஏற்படுத்திட்டாருன்னா நம்மளுடைய வியாபாரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா, நைட்டோட நைட்டா வந்து கம்ப்ளீட்டா பிரிச்சு போட்டுறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செட்டப்பை ஏற்படுத்தி இருந்தாங்களோ அதை அனைத்துமே உடைத்து தகர்த்து விடுகிறார். இந்த இடத்துல என்ன தவிர, எங்களை தவிர வேறு யாரும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மறுநாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்படியே நிர்மூலமா இருக்கு. இது கேட்டோன்னு உங்களுக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வரும். புல்டோசர் மூலமாக வீடுகள் இடிக்கப்பட்டது. ஏன்னா முதல் நாள் வரைக்கும் வீடு இருக்கும், போயிட்டு வந்து பார்த்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா என்ன இருக்காது, அந்த அந்த ஏரியாவில் வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கும், கடைகள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கும். அப்படின்ற காட்சியை நம்ம இன்றைக்கு தொடர்ந்து பார்க்கிறோமா இல்லையா. அந்த புல்டோசர் கலாச்சாரம் இன்னைக்கு நேற்று அல்ல, அன்னைக்கே என்ன செஞ்சிருக்குது, அதே யூதர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படலை, ஆவேசப்படலை, அவங்க கூட சண்டைக்கு போல. என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி நீ இப்படி செஞ்சிருக்கா இல்லையா,
நான் இதற்கு மாற்றாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக ஒரு பொருளாதார மண்டலத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. அங்கதான் நீங்க பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, எதிரியை எதிர்ப்பது வெறும் போராட்டமோ, வெறும் ஆர்ப்பாட்டமோ, வெறும் நாரே தக்பீர் கோஷம் போட்டு இருக்கிறதோ அல்லது உணர்ச்சிகரமாக பேசுவதோ மட்டுமல்ல. செயல் 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 இருக்கணும். அதுதான் நீங்க மிக முக்கியம். இப்ப கூட நீங்க பாக்குறீங்க, அந்த ஹமாஸ் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்? அவங்க சொல்லலாம் இல்ல, என்ன பண்ணாங்க? செயல்பட்டாங்க. ஆக தன்னை கொடுமைப்படுத்துறான், ஆக்கிரமிச்சுக்கிட்டான். தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய குடியிருப்பிலே அகல மாட்டேன் என்று சொல்லி அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்ட பொழுது அதை எப்படி எதிர்க்கணும்னு ஒரு வியூகம் வைக்கிறான். அந்த வியூகத்தை எப்படி வகுத்தாங்க அப்படிங்கிறது இந்த வரலாறு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக ஒரு பெரிய இடத்தை தேர்வு செய்யறாங்க. அந்த இண்டிபெண்டன்டான இடத்துல இவங்களோட சொந்த தயாரிப்பிலே இடத்தை வாங்கி அந்த இடத்திலே என்ன நிபந்தனை வைக்கிறாங்கன்னா, இந்த இடம்தான் நாளை முதல் சந்தையாக செயல்படும். அந்த இடத்திலே வருவதற்கு, வியாபாரம் செய்வதற்கு சில நிபந்தனைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. அதுல நிபந்தனை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே வட்டி என்பது கூடாது. முதல்ல அதை தூக்கிட்டாங்க. எது எக்கனாமிக்கல ஒடிக்கக்கூடிய, அதாவது பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய அந்த மூளை வேறு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விஷய வித்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா வட்டி தான். ஆக வட்டியை பத்தி நீங்க பார்க்கும்போது வளர்வதை போன்று தெரியும், ஆனா நாசம்தான். அது நீங்க மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுறான். அல்லாஹ்விடத்துல எது சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வட்டிக்கு விட்டு பெருக்கி கொள்கின்ற உங்களுடைய முதலீடு அல்லாஹ்விடத்திலே பெருமதியாக கருதப்பட மாட்டாது. நீங்க எதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறீங்களோ அதுதானே நான் பெருசா கவனிப்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா மார்க்கெட்ல வச்ச முதல் நிபந்தனை என்னன்னா, இங்கே வட்டி இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் எந்த இடத்துல பிசினஸ் பண்றாங்களோ அது அவங்களுக்கு. இங்க போட்டிலாம் கிடையாது. முன்னாடி எப்படி தொழுகையில முதல் சப்பல வந்தா நீங்க முன்னாடி, பின்னாடி வந்தா பின்னாடி. ஆக டைமுக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த இடம். அதே மாதிரி அந்த மார்க்கெட்ல இந்த மார்க்கெட் ஃபுல்லா நம்மளது தான். யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் முதல்ல யார் வர்றீங்களோ அவங்க என்ன செய்யலாம், தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளலாம். இது ரெண்டு. மூன்றாவது, இங்கே கலப்படம் இருக்கக்கூடாது, இந்த ஃப்ராடு கூடாது. முதல்ல வியாபாரத்துல பரக்கத்து வரணும்னா, வியாபாரத்துல செழிப்பு வரணும்னா, அது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட அப்படிதான். நீங்க பதுக்குறீங்களோ, எப்ப நீங்க ஃப்ராடு பண்றீங்களோ, எப்ப நீங்க பொய் சொல்றீங்களோ, எப்ப நீங்க கலப்படம் பண்றீங்களோ, அப்போ கண்டிப்பா அது உருப்படாது. அந்த பணத்தினால் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கூட கேட்கலாம், என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, நான் கஷ்டப்பட்டு செய்யறேன், நான் இன்னும் வாடகை வீட்டுல தானே இருக்கிறேன். அவன் பாருங்க எல்லா ஃப்ராடும் பண்றான், 2 வீடு 3 வீடு வாங்கிட்டே இருக்கான், 6 மாசத்துக்கு ஒரு வீடு பத்திரம் பிடிக்கிறான், 1 வருஷத்துக்கு ஒரு வீடு பத்திரம் பிடிக்கிறான் அப்படி நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்கள் உங்க நினைவுக்கு வரலாம். வெளிப்படையா பார்த்தா அப்படி தெரியும். நீங்க உள்ள போய் பாருங்களேன், அந்த பைசாவால அவனுக்கு சந்ததிக்கோ நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்க எழுதி வச்சு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எங்க வீடு பெருசா இருக்கலாங்க, அதுல வசதி இருக்கலாங்க, நிம்மதியா எல்லாம் பிடிக்கிடுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் எப்படி சிஸ்டம் வச்சிருக்கிறான்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு யார் உட்பட்டு நடக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஹயாத்தன் தையிபான்றான். அவங்களுக்கு நல்ல சொகுசான வாழ்க்கை நல்லா சொல்ல, நல்லா கவனிங்க. ஹயாத்தன் தையிபான கம்ஃபர்டபுளான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்லல, உல்லாசமான வாழ்க்கைன்னு சொல்லல, சுகமுக வாழ்க்கைன்னு சொல்லல. அது நமக்கு கிடையாது. சிஜ்னுல் மூமினி, அதாவது மூமினை பொறுத்த வரைக்கும் அத்துன்யா சிஜ்னுல் மூமினி. இந்த மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது சிறை கூடம் தான். ஏதோ இருக்கிறான், ஏதோ போறான், ஏதோ சாப்பிட்டோமா போனோமா அவ்வளவுதான். காபிர்களுக்கு வேணா இது சொர்க்கமாக இருக்கலாம். அடிப்படை அதுதான். அப்ப யாரெல்லாம் இறை சட்டத்தை மீறி அடுத்தவர்கள் உரிமையை பறித்து சம்பாதிக்கிறாங்களோ அது என்ன பண்றான்னா, அவங்க கண் எதிரிலேயே அந்த வாரிசுக்கு சேர விடாம ஆக்கிடுறான் அல்லாஹ் தஆலா. வாங்கியிருப்பாங்க, பெரிய பில்டிங் எல்லாம் வாங்கியிருப்பான். நம்ம பாக்குறோமா இல்லைங்களாங்க, கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமா நடத்துறாங்க. 1.5 வருஷத்துல அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறான். என்ன பிரயோஜனம் கேட்கிறாங்க. என்னையா பிரயோஜனம்? என்ன பெரிய ஆடம்பரமா பண்ணி ஊரெல்லாம் வச்சு இப்ப எத்தனை ஐட்டம் தெரியுமா, எத்தனை சாப்பாடு தெரியுமா, என்ன அந்த பார்க்கிங்காக வேண்டிய அந்த இடத்த பிடிச்சாரு அவரு. அவ்வளவு பெரிய ஆளு, பிரம்மாண்டமா. இது எதுக்கு செலவு? எதுக்கு இந்த நகை? எதுக்கு? அந்த 2 பேர் ஒழுங்கா இருக்க தானே, அந்த 2 பேர் நிம்மதியா இருக்க தானே. அல்ல அதை தூக்கிடுவான்.
அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கராரானவன். தன்சூருல்லாக என் சுருக்கும். நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஃபதுகுருனி அது குறுக்கும். நீங்க என்ன ஜிக்ர் பண்ணீங்கன்னா நான் உங்களை ஜிக்ர் பண்ணுவேன். நீ என் பக்கம் ஜான் வந்தா நான் உன் பக்கம் ஓட வருவேன். நீ என் பக்கம் நடந்து வந்தா நான் உன் பக்கம் ஓடி வருவேன். ஆனா நீ தான் வரணும், நான் வர மாட்டேன். நான் சொல்லுவேன், எல்லாமே செஞ்சிடுவேன், எல்லாம் செஞ்சு காமிச்சிடுவேன். அப்புறம் வெயிட் அண்ட் சி, பார்ப்பேன். நீ வந்து உடனே சுபு தொழுத உடனே உனக்கு அன்னைக்கே குஷ்கா குருமாலாம் கொடுத்துட மாட்டேன். நீ சுபு தொழுனா டீயை கட் பண்ண மாட்டேன், நாஸ்டா கட் பண்ண மாட்டேன். நான் மதரசாவை நடத்துறேன் நான். ஆக நீ ஒருத்த செய்யலைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், உடனே தண்டனையே கொடுக்க மாட்டேன். நீ செஞ்சிட்டீன்னா உடனே பாராட்டு. அப்படியே அன்னைக்கு ஜும்மாவுக்கு முன்னாடியே வந்தியா, ஒட்டகம் கொடுக்குற நன்மை கிடைக்குதா இல்லையா, நீ வீட்டில் வந்து பாரு, வாசல் ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் நிற்கும். செய்ய மாட்டேன், பாப்பா. சரி, இந்த ஜும்மாக்கு வரியா, ஓகே. அடுத்த ஜும்மாக்கு வரியா, லிஸ்ட் என்ன, எத்தனை வருஷமா நீ வந்திருக்கிற, சரி உள்ள வந்த. தொழுவும் போது எப்படி இருக்குது, கதஃபலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அதெல்லாம் பேராமீட்டர் எல்லாம் வச்சுட்டு இருப்பான். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யஸீரா, இறைவா என்கிட்ட வந்து லேசான கணக்கு வாங்கு. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க, ரொம்ப கவனிப்பாங்க அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும். உடனே அவங்க கேட்குறாங்க, இறை தூதரவர்களே லேசான கணக்குன்னு கேட்குறீங்களா, அப்போ கஷ்டமான கணக்குன்னு ஒன்று உண்டான்னு கேட்குறாங்க. ஒரு நியாயம் தானே, ஏங்க இது ரொம்ப லேசா ஆக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், கஷ்டம்னு இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷாவே மறுமை நாளில் கணக்கு கேட்கும்போது அல்லாஹ் ஒரு அடியானுடைய அப்படியே பட்டியலை பார்ப்பா. அப்படி பார்த்துட்டு மேம்போக்கா விட்டான்னா அதான் லேசான கணக்கு. சுப்ஹானல்லாஹ். உள்ள போனா மவுத்து அப்படிங்கிறாங்க. நீ செஞ்சதை உள்ள போய் நான் விசாரன்னு வச்சேன்னா என்ன ஆயிடுது, கதை கந்தல். அது கெட்ட செயல் மட்டுமல்ல, நல்ல செயலே இருக்கட்டும். நீங்க விபச்சாரம் செஞ்சீங்க, வட்டிக்கு வாங்கினீங்க, சினா செஞ்சீங்க, மது அருந்துனீங்க, அடுத்தவனை ஏமாத்துனீங்க, ஃப்ராடு பண்ணீங்க, கொலை பண்ணீங்க, கொள்ளை அடிச்சீங்க, திருடுனீங்க, பொய் சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ நல்லதே எடுத்துக்கோ, அந்த விசாரணை தனி. நல்லது எடுத்துக்கங்க. தொழுகை ஒழுங்கா தொழுதுருக்கம்மா, அது தொழுகையில் அல்லாஹ் சொல்ற மாதிரி எடுத்து பார்த்தோம்னா, அன்பு சகோதர சகோதரி, எத்தனை தொழுகைங்க தேரும் கணக்கு போட சொல்லுங்க. நோம்பு வச்சிருக்கோம், ஆமா 25 வருஷமா வைக்கிறாங்க, 40 வருஷமா வைக்கிறாங்க. எங்க விவரம் தெரிஞ்ச காலத்தில் நான் வைக்கிறாங்க. சரிப்பா, நோம்புல என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் நீ இருந்தியா? கண்கள் பேணுதலாக இருந்ததா, காது பேணுதலாக இருந்ததா, நாவு பேணுதலாக இருந்ததா, இதயம் பேணுதலாக பார்த்து கொண்டாயா? நோம்புனா வயிற்றுக்கு வாய்க்கு மட்டும் இல்லையா இது நோம்பு, என்டையர் பாடி நோம்பு தானே இருக்கணும், உடம்பு ஃபுல்லா நோம்பு இருக்கணுமா இல்லைங்களா? அதுல ஒரு சிம்பாலிக்கா என்னன்னா, சாப்பிடும் போது எப்ப காலையில சகருக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோ, இஃப்தார் வரைக்கும் சாப்பிடாத, இஃப்தாருக்கு பின்னாடி சாப்பிட்டுக்கோ அப்படின்றது ஒரு ஒரு குறியீட்டு தான். அதுக்கு அர்த்தம் வந்து நான் இப்படி சாப்பிட்டுட்டு நான் என்ன வேணா செய்வேன் என்பதில்லை, அது என்ன வேணாலும் செய்யாம இருப்பதற்கான பயிற்சி தான் இந்த நோம்பு. அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது வட்டி கூடாது, நான் எப்பவுமே அல்லாஹ்வுக்கு மாற்றமா செய்யறது எடுத்துட்டாங்க. ரெண்டாவது, பொய் இருக்க கூடாதுன்னாங்க. இந்த வியாபாரத்துல இன்னைக்கு நம்ம நசமா போறது காரணம் 5 ரூபாய்லாம் பொய் சொல்லுவாங்க. இப்பதாங்க வந்துச்சு, இப்பதான் இன்னும் சீலே பிரிக்கல அப்படின்னும். ஏற்கனவே பிரிச்சது வேற பேப்பர் விட்டு ஒட்டி வச்சிருப்பான். அது நம்ம அட்டு அடாசு எங்க இருந்தா அந்த பாசெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு தெரியல. ஒவ்வொன்றுக்கையும் தனித்தனியா பாசை வச்சிருப்பான். அது இவங்க கூட பேசுறதுக்கு ஒண்ணு, வெளியே சொல்றதுக்கு ஒண்ணு. இப்பதான் வந்துச்சுன்னுவான், அல்லாஹ் மீது சத்தியன்னுவான். உனக்கு வரக்கூடிய இந்த சின்ன லாபத்துக்கு எதுக்குடா நீ அல்லாஹ்வெல்லாம் இழுக்கிற, வில்லு வேணான்னு சொல்ல. இந்த மாதிரி இருக்குதுங்க. சில வியாபாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப கிளீனா பேசுவாங்க. எப்படின்னா, சார் இது வந்து 110 ரூபா காஸ்ட் ஆகுது, என்னுடைய ப்ராஃபிட் ஒரு 20 ரூபா, 130 ரூபா, ஏன்னா நான் கொண்டு வரோம் ஸ்டாஃபு, எலக்ட்ரிக் சார்ஜ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்க முடிஞ்சா வாங்குங்க, இல்லை உங்களுக்கு கட்டுப்படி ஆகலையா நீங்க போய் எங்க வேணா விசாரிங்க, இதை விட கம்மியா இருந்தா நான் பார்த்துக்கிறேன். ஆனா என்ன செய்யாது, மார்க்கெட்ல நிச்சயமா இதை விட 10 ரூபா 20 ரூபா மற்ற கடையில ஜாஸ்தியா தான் இருக்குமே தவிர குறையும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலிலும் கூட நல்ல வியாபாரம் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சென்னையில முக்கியமான இடத்துல கடை வச்சிருக்கிறாரு, வியாபாரம் பண்றாரு. என்னன்னா, ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அவர் வந்து ரெடிமேட் விற்கிறாரு. கஸ்டமர் வர்றாங்க, ஒரு கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரேட்டு சொல்றாரு, அந்த ரேட்டு கொடுத்து அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன ரேட்டு சொன்னாரோ
அந்த ரேட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு இன்னொரு கஸ்டமர் வராரு. அதே துணியை அதே பீஸை எடுக்கிறாங்க. ரேட்டு சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் அடிச்சு பேசுறாங்க. லேடி வந்திருக்காங்க போல தெரியுது. இல்லைங்க பாய், கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அங்கேருந்து வர்றோம், இங்கேருந்து வர்றோம், இவ்வளோ தூரமாக வர்றோம், உங்கள் கடையை தேடி தெரியுமே, நமக்கு வந்து தெரியுமே எப்படி டைலாக் விடுவாங்கன்ட்டு, அதனால நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக குறைச்சி தான் தரணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி கஸ்டமர் மிஸ் ஆகக்கூடாது, இதில் போச்சுன்னா இன்னொரு ட்ரை தான் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நம்ம அடிப்படையிலேருந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு ப்ராஃபிட்டில் தான் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் அப்படி என்ன பண்ணான்னா ஒரு சின்ன ஒரு மார்ஜினை விட்டு கொடுத்து என்ன செஞ்சிடாரு, ஒரு 200 தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டாரு. அவருக்கு என்னன்னா இஷா தொழுதுக்கு அப்புறம் கணக்கு பார்ப்பார். ஏன்னா இப்போ ரசூல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து உங்களை நீங்களே கணக்கு பார்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. பார்க்கும்போது யோசிக்கிறாரு, ஆமாம் அந்த கஸ்டமர் வந்தான், அவனுக்கு ஒரு ரேட்டை சொன்னேன், அப்படியே வாங்கிட்டு போயிட்டான். இன்னொரு கஸ்டமர் கொஞ்சம் பேசுனா, நான் கம்மியாக கொடுத்துட்டேன். அப்போனா நான் எவன் அடித்து பேசுகிறானோ அவனுக்கு கம்மியாக கொடுத்தேன்னா நான் சரியில்லை தானே அர்த்தம். நான் இப்போ நீதியாக நடக்கணுமா இல்லைங்களா? இப்போ என் கடையை என் மீது நம்பிக்கை வச்சு, என் மீது ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்ன செய்கிறாங்க, கஸ்டமர் வர்றாங்க. அப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு இந்த வேலையும் இன்னொரு கஸ்டமருக்கு அந்த வேலையும் கொடுத்தா எப்படி? மைண்டு ஃபுல்லாக அவருக்கு பெரிய அப்செட். 2-3 நாள் அப்படியே யோசிக்கிறார். நண்பர்கிட்டலாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசியில் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, நாம ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு வைக்கக்கூடாதுன்னு வர்றாரு. முதல்ல நான் சொல்கிற கான்செப்ட் வந்து இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கங்களேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையும் அது இருக்குது, பார்ப்பாங்க, அந்த டேக்கை பார்ப்பாங்க, என்ன இருக்கோ கொடுத்துட்டு போவாங்க. அவர் அந்த காலத்தில் யோசிக்கிறார், எப்படி நான் வந்து நீதியாக இல்லாமல் எப்படி நான் அநீதியாக நடக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு வேலை இன்னொருத்தருக்கு ஒரு வேலை சொல்கிறது சரியில்லையே மார்க் அடிப்படையில், அல்லாட்ட போய் நான் எப்படி பதில் சொல்லுவேன், ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு வைக்கிறாரு. வச்சோன்னு அவங்க அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாம் திட்டுறாங்க, விளங்க மாட்டேன் நீ இந்த ஏரியாவில் போய் உனக்கு கடை கிடைச்சது அல்லாஹ் அவங்க அத்தா ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காருன்னா அதை நீ டெவலப் பண்ணுறதை விட்டு போட்டு நீ நாசமாக்குறிய, இதெல்லாம் சரியா வராதுப்பா. இப்போ வியாபாரம்னு பேசுகிறேன், அதில் பார்கெயின் இருக்கணும்ப்பா, கொஞ்சம் கூட்டி குறைச்சி டேலண்டாக விற்றா தான் விற்க முடியும். இப்படிலாம் சொன்னால் நீ வந்து உருப்பட மாட்டேன், நீ நாசமாக போயிடுவோம், உனக்கு தேராது, அப்படி இப்படி எல்லா பதுவாகவும் சொன்னாங்க. இவர் என்ன பார்த்தாருன்னா, மார்க்க என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான், நான் என்னுடைய திறமை என்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறது பார்க்கும்போது கடைசியில் என்ன முடிவு பண்றான்னா ஃபிக்ஸட் பிரைஸ்ன்னு வைக்கிறாரு. மாசம் பெருசா வியாபாரம் கிடையாது. மாசம் என்ன செய்யறாங்க, இல்லை நம்ம ஜனங்க தான் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க, அப்படி கேட்பாங்க, போயிடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா அப்படி திருப்பி மற்ற கடைக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஏன்னா இந்த ரேட்டையும் அந்த ரேட்டையும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த பாருங்க இந்த பீஸ் நீங்க கொண்டு போங்க, இதை விட கம்மியா யாரு கொடுத்தாலும் உடனே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி செக் பண்றாங்க. 2-3 இடத்துக்கு போறாங்க. எப்படி கொடுப்பாங்க அவங்க, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எந்த அளவுக்கு அண்ணா 1க்கு 2 ஆகி 2க்கு 3 ஆகி மிக பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்துருக்கதை பார்க்குறோம். இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக என்னாச்சு, ஃபிக்ஸட் பிரைஸ்ன்னு வந்துச்சு. அதாவது ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்குட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில வெற்றி தருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா இம்மையிலேயே வெற்றி தருகிறார். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்கன்னா, பொய் கூடாது அப்படின்னாங்க. 4வது என்ன சொன்னாங்கன்னா, பதுக்கல் கூடாது. இது வியாபாரத்தில் மிகப்பெரிய மோசடி. ரொம்ப தீன்தாரா இருக்கிறவங்க கூட என்ன பண்ண வாங்கி பதுக்கி வைப்பாங்க. என்ன ரேட்டு ஏறட்டுமே, ரேட்டு ஏறதுக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அது மார்க்கத்துக்கு மிக மிக முரணான ஒன்று. அது அல்லாஹ் தடுக்கிறது, இவங்க அல்லாஹ் கொடுக்கறது என்ன செய்யறாங்க, இவங்க தடுக்கிறாங்க. இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மண்டலம், ஒரு மார்க்கெட் அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அமைச்சு காட்டுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகம் உயர வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு கோணங்களிலே அது தன்னைத்தானே தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒன்று, மார்க்கத்திலே அது பிடிமானமாக இருக்க வேண்டும். அதுல என்ன செய்யக்கூடாது, ஷிர்க் வைக்கிறது, இறைவனுக்கு முரணாக போகிறது, அந்த காரியத்தை அந்த சமூகம் செய்யக்கூடாது. இது நம்பர் 1. 2வது, அல்லாஹ் மீது முழுமையான தவக்குல் வைக்க வேண்டும். இது 2. 3வது, அன்றைக்கு உள்ள நடைமுறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையிலே தகுதி பெற்றவர்களாக அந்த சமூகம் மாற வேண்டும். இது 3. 4வது, தன்னுடைய திறமை ஆற்றல் மீது மட்டும் நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யணும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க சகோதரர்களே, இந்த பாலஸ்தீன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று உள்ள பிரச்சனையாங்க. ஏங்க எத்தனை உடன்படிக்கை இருந்து PLO யாசர் அரஃபாத் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி 45ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. 47ல இருந்து ஓடுது, 65ல ஒன்று பண்றாங்க, 80ல பண்றாங்க, 90ல பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறாங்கன்னா பல்வேறு உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனா என்னன்னா அந்த யூதர்கள் கொஞ்சமாக என்ன செய்யறாங்க, அபகரிச்சுட்டே வர்றாங்க. ஆக ஐநா சபையில கடைசியா என்ன முடிவாச்சுன்னா,
இப்ப 45% அந்த பாலஸ்தீனை கொடுத்துரு, நீ 55 எடுத்துக்க, அதுவே கூட மனசு கஷ்டம் தான். ஏன்னாங்க 45 நமக்கும், அது நமக்கு தான் அந்த உரிமையானது, அந்த அந்த ஊர் மக்களுக்கு, 55 அவங்களுக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க, சரி இவன்கிட்ட போய் எப்படி சண்டை பிடிச்சிக்கிட்டே நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா, சரி நீ அவன் அங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இருக்க விடல, கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சு இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, 78% யார்கிட்ட இருக்குது, பாலஸ்தீனா, இஸ்ரேல் ஆக்கிரமித்துட்டு இருக்குது. வெறும் அந்த காசா பகுதி, அந்த வெஸ்ட் பேங்க், அந்த ரமலான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி ரொம்ப எப்படி நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கடுக தூவி விட்ட மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அவ்வளோதான். மற்ற முழுமையாக இங்கே யார் கையில், இஸ்ரேல் கையில். ஆனாலும் கூட அந்த முஸ்லிம்கள் திகைத்து போகவில்லை, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நிராசை அடையவில்லை. சரி எப்படியா ஆகிட்டு போகுது அப்படின்னு இருக்குல்ல, திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு அவங்க யுக்தியை அமைச்சிருக்கிறாங்கன்னா, உலகத்திலேயே மிகச்சிறந்த உளவுப்படை யார்கிட்ட இருக்குன்னா இஸ்ரேலுடைய மொசாட். அதில் நீங்க பெகாஸ்னு ஒரு 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 சாஃப்ட்வேர் பண்ணாங்க இல்லைங்களா, ஒரு ஆப், 141 கோடி கொடுத்து இந்தியா வாங்கிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க எல்லாத்தையும் உளவு பார்க்கறது, தலைவர் எங்க போறாரு என்ன செய்றாரு. அப்படி அவன் என்னன்னா உலகத்துல யாரு எனக்கு தெரியாம எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு திமிரோட, ஒரு ஆணவத்தோட, ஒரு அகம்பாவத்தோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அயன் டோம் வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. என்ன அயன் டோம்னு என்ன, ஒரு இரும்பு செட்டப். அதாவது இஸ்ரேலை நோக்கி யாரும் உள்ள போயிட முடியாது. ஒரு ஹெலிகாப்டரோ, ஒரு ஒரு ஏவுகணையோ, ஒரு 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 விமானமோ, ஒரு ட்ரோனர் கருவியோ எதுவுமே என்ன செய்ய முடியாது, இஸ்ரேலுக்கு உள்ள நுழைஞ்சிட முடியாது. அப்படி வந்தா எங்களுக்கு தெரிஞ்சிடும், நாங்கள் உடனே பார்த்து அதை அழிச்சிருவோம். அப்படியே அதை எங்களை மீறி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை அழிஞ்சிரும் அப்படின்னாங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாம எங்களை யாரும் சதி செய்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஆணவத்தோடு இருந்தாங்க. அந்த ஆணவத்தை சென்ற வார சனிக்கிழமை யூதர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த சனிக்கிழமை டார்கெட் பண்ணாங்க. கம்ப்ளீட்டா யூதனுடைய அந்த நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணிட்டாங்க. மீன்கள் அதான் பெரிய விஷயம், கம்ப்ளீட் நெட்வொர்க் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன அடிச்சா பாருங்க, ஒரு 5000 மிசைல் எங்க போகுதுன்னா அவனுக்கே ஒன்றும் தெரியல என்ன நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே கடல் வழியிலேருந்து, தரை வழியிலேருந்து, வான் வழியிலேருந்து உலகத்தில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட போராளிகளுடைய எதிர்ப்பை யாருமே பார்த்ததில்லை. உலகமே திணறி போய்க்கூடிய காலகட்டத்திலே அவங்க கொண்டு நிறுத்தினாங்க. என்னன்னா சும்மா இல்லை, யோசிக்கிறாங்களா இல்லைங்களா. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னா, பார் அறிவை அறிவால வெல்லணும். எல்லாத்துக்குமே ரோட்ல நின்றுக்கிட்டு தான் சரியா வராது. என்ன செய்யணும், அப்ப எதிரி இருக்கிறான்னா நீ அதை விட நீ மேல போறதுக்கான முயற்சி மேற்கொள்ளு. யாரெல்லாம் என்னுடைய இந்த சிஸ்டம் படி செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி சொல்றானா இல்லைங்களா. அதைத்தான் இன்றைக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அது கடுமையான எதிர்விளைவு நல்ல தெரியும். அது இவ்வளவு பண்ணிட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா. ஆக இன்றைக்கு உலக நாடுகள்லாம் பல்வேறு இடத்துல இருந்து பிரச்சனை பண்றாங்க இல்லைங்களா. குறிப்பா அமெரிக்காவுடைய கப்பற்படை வந்துருச்சு. அவன் ரஷ்யா சும்மா இருப்பானா, அவங்க இங்க பாரு நீ அங்க வந்தீன்னா அப்புறம் நான் என்னுடைய இதை நான் காட்ட வேண்டியது வரும். அப்ப இன்னைக்கு இதை வச்சுக்கிறதா விட்டுறதா அப்படின்னு. ஆக அங்க உள்ள முஜாஹிதீன்கள் இப்படி தங்களுடைய உயிரை கொடுத்து தியாகம் பண்ணி அவங்க போராடி இருக்கிறாங்கன்னா, ஒண்ணு அதை பத்தி நல்லது சொல்லணும், அல்லது பேசாம இருக்கணும், துவா செஞ்சுட்டு இருக்கணும். அதுவே அவங்க சரியா தப்பா, அவங்க தீனுடைய இருக்குதா, அவங்க இயக்கவே இருக்கு, உனக்கு என்ன தெரியுன்ற, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம். நீ வாழைப்பழம் இல்லாம சகர் செய்ய மாட்ட, பஜ்ஜி இல்லாம இஃப்தார் பண்ண மாட்ட, நீ போய் பாலஸ்தீனத்தை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது. எதாவது ஒரு துரும்பு நீ மார்க்கத்தை விட்டு கொடுப்பியா, விட்டு கொடுக்க மாட்டேதானே. எங்க தராவிக்கு சீக்கிரமா முடியுமோ அங்க போய் நீ நிப்ப. அவன் அப்படி இல்லையே, உயிரை விட்டு நிக்கிறாங்க. உலகத்துல பாருங்க, இந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களை தீவிரவாதின்றாங்க. யாரு தீவிரவாதம் செய்யறாங்களோ அவங்கள நல்லவங்கன்றாங்க. எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. ஆனா உண்மை அது இப்ப இந்த ஹமாஸ் என்ன செய்யறாங்கன்னா தீவிரவாதி பயங்கரவாதின்றாங்க. ஏங்க இது இன்னைக்கு நேரத்தான் நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, எப்ப நாங்களா ஆரம்பிச்சு வச்சோம், இது ஆரம்பிச்சது யாருங்க, நாங்க முன்னாடி தானே குண்டு போட்டோம், இல்லைன்னு இல்லை போட்டோம், அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கிறோம் யாரு, வருஷம் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாரு, அவங்களுக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு நீதியா அப்படின்னு அவங்க தன்னை உயிரை கொடுத்து என்ன செய்யறாங்க, போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த நுட்பத்தை
நான் விலக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதிரி காலகட்டத்தில் நிதானமான முறையில் நடக்க வேண்டும். அது நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஊடகத்தை பார்த்து தான் அவங்க வந்து ஒரு ஒப்பீனியனை காயின் பண்றாங்க, ஒரு ஒப்பீனியனுக்கு வர்றாங்க. ஆக நான் பொறுப்புணர்ச்சியோடு நிதானமான முறையில் இந்த பிரச்சனைகளுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டு அதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை விளங்கி கொண்டு மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பாலஸ்தீன மக்களுக்காக கண்ணீர் சிந்தி கையேந்தி துவா செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை பொறுப்பை நமக்கு இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுதான் செய்ய முடியும். ஆனால் அவங்களுடைய உணர்வை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். தமிழகத்திலிருந்து உமராக்காக போகிறாங்க, ஜியாராக்கும் போகிறாங்க. போகிறாங்களே இல்லையா, எகிப்து, காசா, பைத்துல் முகத்தஸ், இந்த மாதிரி குரானில் வரக்கூடிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு வரதுக்காக போகிறாங்க. அதில் ஒரு டீம் வந்து பாலஸ்தீனுக்கு போச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அங்கே பார்க்குறாங்க, அந்த பிள்ளைங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. பாலஸ்தீன பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நல்லா அரபி பேசுவாங்க, நல்ல கிராத்து, நல்ல குரல் வளம், பார்த்தாலே எடுத்து இந்த குழந்தைங்க எடுத்து வச்சுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சோதனைக்கு மத்தியிலையும் அங்கே குண்டு போட்டு எல்லாமே கருப்பாகுது, ஆனால் பிள்ளைங்களும் அழகாக பிறக்குது. அல்லாஹ்வுடைய பெரிய சோதனையை பாருங்க. ஆக அந்த மாதிரி இந்த அனாதைகளை பார்த்தோன்னே இங்கிருந்து போனதுக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, யாருடைய வீட்டில் அனாதை பராமரிக்கப்படுகிறதோ அவங்கள நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போன்ட்டு. அப்போ இவங்க முடிவு பண்ணுறாங்க, எங்க ஹஜ்ரத் நம்ம இங்கேருந்து பேசி ஒரு பையனை கொண்டு போயிடுவோம், நம்ம கொண்டு போய் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா படிக்க வச்சு எல்லா செலவையும் நம்ம ஏற்றுக்குவோம். சரி அப்போ நீ கேட்டு பாருங்க, ஏன்னா சும்மா தானே இருக்கிறாங்க அனாதைகள்லாம். இப்போ எங்கேயாவது இப்போ அவன் பட்னியாக கஷ்டப்படும் போது யாராவது ஒரு செல்வந்தர் வந்து கூட்டு போனால் யாரும் வேணான்னு சொல்ல போகிறாங்க? ஒரு ஈமான் கொண்டு வர கேட்டால் விட தானே செய்வாங்க. சரின்னு இவங்க கேட்குறாங்க. பேரண்ட்டு கேட்டால் கேளுங்கல்ல, அந்த பிள்ளைகிட்ட பேசுனா பேசுங்க. இவர் கொஞ்சம் அரபின்னு தெரியும். அந்த பையன்கிட்ட பேசுகிறாரு, அப்படியே கொஞ்சம் கொள்ளா விட்டு, தம்பி நீ எங்கள் ஊருக்கு வந்துரு, உனக்கு நான் சாப்பாடு தரேன், உனக்கு நான் படிப்பு தரேன், நீ வேண்டிய ட்ரெஸ்ஸு தரேன், எல்லா வசதியும் செஞ்சு தரேன், என்ன படிக்க விரும்புகிறேன் எல்லாம் படிக்க வைக்கிறேன், உன்னுடைய வயசுக்கு ஒத்த நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ நல்லா விளையாடலாம், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, அங்கிள் எனக்கு வந்து ஷஹீத் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா உங்கள் ஊரில்? சுப்ஹானல்லாஹ். இவர் சொல்றாரு, சாப்பாடு தரேன், ட்ரெஸ் தரேன், அது தரேன், இது தரேன். அவன் என்ன கேள்வி கேட்கிறாங்க? நான் வர்றேன் ரெடி, ஆனால் நான் ஷஹீதான மறுமையில் நான் சொர்க்கத்தில் ஷஹீதா தான் அல்லாஹ்வை பார்க்கணும். ஏன்னா எங்க தாத்தா ஷஹீது, எங்க மாமா ஷஹீது, எங்க பெரியத்தா ஷஹீது, எங்க சின்னத்தா ஷஹீது, எங்க அம்மா ஷஹீது, எங்க அப்பா ஷஹீது, என் தங்கச்சி ஷஹீது, எங்க அக்கா ஷஹீது, நானும் ஷஹீத் ஆகணும். சொல்லுங்க நான் வந்துடுறேன். அவர் அப்படியே கண்ணீரோட, தம்பி இது என்னால முடியாதுப்பா, எங்க ஊர்ல சாப்பாடு தருவேன், ட்ரெஸ் தருவேன், வீடு தருவேன், வாகனம் தருவேன், எல்லாமே தருவேன், ஆனால் என்ன செய்ய முடியாது, இந்த ஷஹீதன் அந்தஸ்தை தர முடியாது. இணையத்துக்குள்ளே அப்படிப்பட்ட போராளிங்க பிளட்ல இருக்குதுங்க, அந்த ரத்தத்துல வந்து. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்காக. ஏன்னா பைத்துல் முகத்தஸ் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி இல்லையா. உலகத்துல 3 இடத்துக்கு போகலாம், 1 மக்காவுக்கு, 2வது மதீனாவுக்கு, 3வது பைத்துல் முகத்தஸுக்கு. நன்மையை நாடி பயணம் போறதாக இருந்தால் இந்த 3 இடத்துக்கு தான் போக வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஏன் உயிர் போறது எனக்கு கவலையே கிடையாது, ஒண்ணு நான் உயிரோடு இருந்து இந்த பள்ளிவாசலை மீட்டு இங்கே இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தும், அல்லது ஷஹீதாகி அல்லாட்ட போயிடும். 2 ஆப்ஷன், வேற 3வது அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நைட்ல வந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு சோறு கொடுக்க கூடாதுங்க. சரித்திரத்தை சொல்லுங்க, மூசா நபியை சொல்லுங்க, ஈசா நபியை சொல்லுங்க, இந்த பாலஸ்தீனத்தில் அந்த போராளிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எவ்வளோ பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மீது குண்டு போடுறாங்க, வீடுகள்லாம் இடிஞ்சு தகருது, அந்த அந்த அடிப்பட்டவங்களை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போறாங்க, அந்த ஆம்புலன்ஸ்ல வெடிகுண்டு போடுறாங்க. இவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அந்த இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆம்புலன்ஸ் மீது வெடிகுண்டு தாக்குதல், அந்த மீட்பு படையினர் கொலை செய்யறாங்க. இவ்வளவு செஞ்சு அந்த அயோக்கியர்கள் பத்தி நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹமாஸை சார்ந்தவர்கள் குழந்தைகளை கழுத்தை வெட்டுகிறார்களே அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார்.
கொதிச்சு போயிட்டாங்க. எப்படி வேணா யுத்த காலத்துல கூட குழந்தைங்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, வழிபாடு தலங்கள் மீது பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது, மரம் செடி கொடிகளை அழிக்கக்கூடாது, அதாவது மத அடையாளங்களை ஒன்றும் செய்யக்கூடாது, மத அறிஞர்களை கை வைக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க மறுப்பு கொடுத்தோன்னு நேற்று வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ் என்ன அறிவிப்பு கொடுத்துன்னா, சாரி இந்த மாதிரி ஜோ பைடன் வந்து அப்படியே வந்து போட்டோப்பெல்லாம் பார்க்கவே இல்லை, அவர் தெரியாம சொல்லிட்டாரு. ஆக இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதியை கூட மாற்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொய்யான செய்தியை பரவக்கூடிய ஊடகத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை சார்ந்தவர்கள். அந்த மக்கள் இறைவனுக்காக போராடி கொண்டு, அவங்க நாட்டுக்காகவோ மண்ணுக்காகவோலாம் கிடையாது, தீனுக்காக, கொள்கைக்காக, ஆகிரத்துக்காக, இறைவனுடைய அந்த வாக்குறுதிக்காக என்ன செய்யறாங்க, தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்பு வெற்றி பெறுவதற்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுக்கு ஆளுமைக்கு உட்பட்டு வருவதற்கும் நாம் எல்லோரும் எப்படி இங்கேருந்து மக்காவுக்கு போறோமோ, எப்படி மதினாக்கு போறோமோ, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்துல இங்கேருந்து பைத்துல் முகத்தஸுக்கும் நன்மையை நாடி செல்லக்கூடிய சுமூகமான சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. அந்த போராளிகளுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக, அவர்களுக்கு ரிஸ்கை தருவானாக, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருவானாக, தக்வாவை தருவானாக, சபரை தருவானாக, ஈமானை தருவானாக, இஹ்லாஸை தருவானாக, இஸ்திகாமத்தை தருவானாக, அல்லாஹ்வுக்காக உறுதியாக நிற்கக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாக, இம்மையிலும் வெற்றியை தருவானாக, மறுமையிலும் வெற்றியை தருவானாக. அவர்களை எதிர்க்கக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா அழிப்பானாக, அவர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவானாக, அவர்களுக்கு மத்தியிலே சிக்கலை ஏற்படுத்துவானாக, அவருடைய கண்களை குருடாக்குவானாக, அவருடைய செயல்களை நாசமாக்குவானாக. அவர்கள் ஒன்றுக்கும் இல்லாதவர்கள் என்று உலகம் உணரக்கூடிய அளவுக்கு அவர்களை கீழ்மைப்படுத்துவானாக. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரும் வ சப்பித் அக்தாமனா வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.